அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். இன்று ஒரு உதாரண ஜாதகம். அந்த உதாரண ஜாதகத்தில் ஏன் இந்த ஜாதகருக்கு காலதாமத திருமணம், ஏன் திருமணம் ஆவதற்கு காலதாமதம் ஆனது என்பது பற்றி பார்க்க போகின்றோம். இதை பாரம்பரிய முறை அல்லாது சுகநாடி முறையில் ஏன் காலதாமத திருமணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலகட்டத்தில் இந்த சுகநாடி பிரகாசமாக ஒளிவிட்ட காலம் இருக்குது. முந்தைய எனக்கு முன்னோர்கள்லாம் அது மாதிரி சுகநாடியில் பலன் சொல்லி நான் நிறைய பார்த்துருக்கேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம பாரம்பரியத்தில் தொடர்ந்து பயணிக்கும் போது பலவிதமான ஜோதிட முறைகள் நம்ம பழக்கத்தில் இருக்குது. நிறைய பேர் அதை பின்பற்றி வருகின்றோம். ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த சுகர் நாடி மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று பேரொழியாக எழுச்சி பெற்று நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ சுகர் நாடியை நம்ம ஜோதிட பெருமக்கள் நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த சுகர் நாடியோட எழுச்சிக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர் திருச்சி மாவட்டம் மாநாடியை சேர்ந்த மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய குருநாதர் திரு சேகரையர் அவர்கள். அவருடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய அன்பு கட்டளையின்படி இந்த சுகநாடியை மேலும் மேலும் பல மாவட்டங்களில் பரவுவதற்கு காரணமாக உறுதுணையாக இருந்து வருபவர் திருச்சி மாவட்டம் எம்ஆர் பாளையத்தைச் சேர்ந்த அன்புமிகு குருநாதர் திரு எம்ஆர் பாண்டியன் அவர்கள், பாண்டியராஜன் அவர்கள். திரு எம்ஆர் பாண்டியராஜன் அவர்கள் தான் இந்த சுகர் நாடி மேலும் மேலும் பரவ பல மாவட்டங்களை சென்றடைய வேண்டும், பலருக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆவலோடு அவருடைய சொந்த வியாபாரங்கள், விவசாயங்கள் அனைத்தையும் ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அதையும் மீறி தன்னாண்மை என்ற அளவுக்கு இந்த சுகநாடி பரவுவதற்கு ஒரு பேருதவியாக இருந்து வருகின்றார். எனவே திரு வாளாடி சேகரையர் அவர்களுக்கும் திரு எம்ஆர் பாளையம் திரு பாண்டியராஜன் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம ஜாதகத்துக்குள்ள போவோம். சுகநாடி முறையில் ஏன் இவருக்கு திருமணம் தாமதம் என்று பார்ப்போம். இது ஒரு ஆண் ஜாதகம். 20/12/1988 9:01 காலையில் பிறந்திருக்கார். திருச்சி மாவட்டத்தில் பிறந்திருக்கார். இது ஒரு ஆண் ஜாதகம். இதில் இப்போ நான் கிரகங்களெல்லாம் சொல்லிடுறேன். ஏன்னா சிலருக்கு இந்த படத்தில் இருக்கிறது கிரகங்கள் தெரியாமல் போகலாம். அதனால் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஆய்வுக்கு செல்வோம். லக்னம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம், ராசி மேச ராசி, பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 4இல் சந்திரன், 5இல் குரு, 6இல் சனி, 7இல் 8இல் கேது, 11இல் சுக்கிரன், 12இல் சனி, சூரியன், புதன். இது ராசி கட்டம். அம்சத்தில் உள்ள கிரக நிலைகளை நான் இங்கே பக்கவாட்டில் இடம் போதாத காரணத்தினால் கொடுத்துள்ளேன். அவர் அம்சத்தில் மீன லக்கணம், சூரியன் ரிஷபத்தில், சனி கடகத்தில், புதன் கேது சிம்மத்தில், சுக்கிரன் கன்னியில், சந்திரன் விருச்சிகத்தில், செவ்வாய் மகரத்தில், குரு ராகு கும்பத்தில். இவருக்கு பிறக்கும் போது சுக்கிர திசை 1 வருஷம் 6 மாசம் சுமார் கணிதம். இப்ப இவருக்கு வயது 35 முடிந்து 36 நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு இதுவரை திருமணம் இல்லை. சரி, இதுவரைக்கும் திருமணம் இல்லை அப்படின்னா நம்ம எந்த மாதிரி விதிகள்ல, எந்த மாதிரி ஆய்வுகள்ல போகணும்? ஒரே முறையான ஆய்வு தான். ஏன்னா ஒரே முறையான ஆய்வை தான் நம்ம எடுத்துட்டு போக முடிய. நம்ம திருமண தடைக்கு, திருமண காரணதாமத்துக்கு நிறைய காரணங்கள் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. பல குருமார்களும் வலைதளங்களில் பேசி நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி போகாமல் ஒரே மெத்தடில், ஒரே ஒரு ஆய்வு முறையிலேயே போனோம்னா இது போல இன்னும் சில உதாரண ஜாதகங்களை போட்டு நாம் ஆய்வு செய்யும் போது இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொண்டவர்களுக்கும் மற்றும் பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களுக்கும் ஏன் திருமண தடையாகின்றது என்ற உண்மையான காரணங்கள் தெளிவாக தெரிய வரும். அந்த தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான், அந்த முயற்சியில் தான் நான் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறேன். இப்ப ஒரு ஜாதகருக்கு திருமணம் ஆக தாமதம் ஏன் என்று முதல் ஆய்வு லக்கணத்தை தான் எடுத்துக்கிறோம்.
லக்கணம், லக்கண புள்ளி, லக்கணம் லக்கணாதிபதி என்ற நிலையை முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த ஜாதகத்தில் லக்கண புள்ளி அமைந்தது உத்திராடம் 3ஆம் பாவம். அந்த உத்திராடம் 3ஆம் என்பது அட்டமாதிபதி சாரம். சாரம் கொடுத்தவர் சூரியன் 12. இதுதான் சுகநாடியில பலன் எடுக்கிற முறை. லக்கணம் என்ற புள்ளி, அவர் பெற்ற சாரநாதன், அவர் என்ற நிலை என்று 4 முனைகளில் ஆய்வு செய்வதுதான் சுகநாடியுடைய தாத்பரியம். இந்த மகர லக்கண புள்ளி உத்திராடம் 3ஆம் பாதத்தில் நின்று அவர் சூரியன் 12 மறைந்து விட்டார். சூரியன் என்ன சாரம் பெற்றுவிட்டார்னு பார்க்கணும். அந்த சூரியன் கேது சாரம் பெற்றுள்ளார், கேது அட்டமத்தில் உள்ளார். இது முதல் தோல்வி. முதல் ஆய்விலேயே ஜாதகருக்கு காலதாமத திருமணம் என்பதை லக்கணமும் லக்கண புள்ளி உறுதி செய்துவிடும். லக்னாதிபதி சனி கேது சாரம், அதாவது மூலம் 4ஆம் பாதம் கடகத்தில் பெறுகிறார். அந்த கேது 8. லக்கணமும் லக்கணாதிபதியும் நிலை கெட்டுவிட்டது. இது முதல் தோல்வி, காலதாமதத்துக்கு திருமணம். சரி, ஏன் லக்கணாதிபதி கெட்டு லக்கணம் கெட்டால் தாமதத்துக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா, யார் ஒருவருக்கு லக்கணாதிபதி லக்கண புள்ளி நிலை கெடுக்கிறதோ அவர்களுக்கு திருமண பந்தத்தின் மீது ஒருவேளை நாட்டம் குறையலாம், அல்லது மிகைப்பட்ட ஆசைகள், பேராசைகள், மிகைப்பட்ட எதிர்பார்ப்புகள் அவருடைய திருமண வாழ்க்கையில் இருக்கலாம். எனவே அந்த திருமண தடைக்கு அவரே ஒரு காரகத்தாக ஆகிவிடுவார் என்பதால் லக்கணமும் லக்கண புள்ளி கெட்டால் அந்த திருமண தடைக்கு அவரே காரகமாக ஆகிவிடுவார், அல்லது அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் காரகமாகி விடுவார்கள் என்பதுதான் அதன் பொருள். அடுத்து லக்கணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் 2வது ஆய்வாக லக்கணத்துக்கு 2ஆம் இட அதிபதி குடும்பாதிபதி. இந்த 2ஆம் இடம் என்பது குடும்ப மேன்மையை குறிக்கக்கூடியது, குடும்ப அபிவிருத்தியை குறிக்கக்கூடியது, அவருக்கு வாய்க்கக்கூடிய நல்ல வாழ்க்கை முறையை தீர்மானிக்கக்கூடியது, அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. அந்த குடும்ப பாவத்தை நாம் அடுத்து ஆய்வு செய்ய வேண்டும். குடும்பத்தில் நின்ற கிரகம் குடும்பாதிபதி நிலை இரண்டையும் பார்க்கணும். அதாவது 2ஆம் இடத்தில் என்ற கிரகமும் அந்த 2ஆம் இடத்தை இயக்கும், 2ஆம் இடத்தை பார்த்த கிரகம் இயக்கும், 2ஆம் இடத்த அதிபதியும் 2ஆம் இடத்தை இயக்குவார் என்பது ஜோதிட சூத்திரம். இப்ப லக்கணத்துக்கு 2ஆம் இட அதிபதி சனி, லக்னாதிபதி சனி, 2ஆம் இட அதிபதியும் சனி. சனி 12 மறைந்து விட்டார். சனிக்கு சாரம் கொடுத்த கேது 8 மறைந்து விட்டார். போச்சு. அடுத்து ராகு, ராகு சுயசாரம் பெற்றுள்ளார். அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த லக்கண புள்ளி 2ஆம் இடத்தை ஆய்வு செய்த பிறகு அடுத்த கட்டமாக லக்கணத்துக்கு 7ஆம் இடமாகிய திருமண பாவம், களத்தர பாவம், மனைவி பாவம், இந்த பாவத்துக்கு தான் செல்ல வேண்டும். 7ஆம் பாவத்தை தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த 7ஆம் பாவ அதிபதி யார்? சந்திரன். சந்திரன் என்ன சாரம் பெற்றுள்ளார்? சுக்கிரன் பரணி 4ஆம் பாதம் பெற்றுள்ளார். பரணி 4ஆம் பாதம் பெற்று அம்சத்தில் நீச வீட்டை சந்திரன் அடைகிறார். முதல் ஆய்வு 7ஆம் இடத்து அதிபதியின் நிலை. அடுத்த அப்படி அவர் பெற்ற சாரநாதத்தை ஆய்வது 2வது வகை. இதுதான் சுகநாடியில 4 முனை ஸ்டெப்பு, 4 வகையான ஆய்வுகள். சந்திரனை 7ஆம் அதிபதி அம்சத்தில் நீசம் பார்த்து விட்டோம். சந்திரன் பெற்ற சாரநாதன் சுக்கிரன். சுக்கிரன் 11 லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. குரு வேற பார்க்கிறார் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. அடுத்து சுக்கரனை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். அவர் நின்ற நட்சத்திர அதிபதி ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்யும் போது சுக்கிரன் அனுசம் 2ஆம் பாதத்தில் உள்ளார். அந்த அனுசம் 2ஆம் பாதத்தில் உள்ள சுக்கிரன் அம்சத்தில் நீசம் பெற்று விடுகிறார். எனவே 7ஆம் இடத்து அதிபதி அம்சத்தில் நீசம், 7ஆம் இடத்தில் நின்ற 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி அம்சத்தில் நீசம். ஆனால் 7ஆம் இடமும் கெட்டுவிட்டது. 1 கெட்டு 2 கெட்டு 7 கெட்டால் திருமண வாழ்க்கை காலதாமதம் தான். திருமணம் அவ்வளவு எளிதில் நடந்துவிட முடியாது. அடுத்து அப்படி இந்த ஜாதகருக்கு ஆசை, அபிலாசை, அவருடைய ஆசைகள் நிறைவேறுமா? அதாவது தாம்பத்தின் மீது பற்று, ஒரு எல்லையில்லாத அபிலாசைகள் இருக்கும். அந்த அபிலாசைகள் ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய பாவம் 11ஆம் பாவம் தான். அந்த 11ஆம் இட பாவக அதிபதியே பார்க்கணும். அந்த 11ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தை பார்க்கணும், அதை பார்வையிற கிரகத்தை பார்க்கணும். அப்படிங்கும் போது இந்த 11ஆம் இட அதிபதி செவ்வாய். செவ்வாய் பெற்ற சாரநாதன் புதன் சாரம் ஆயுள், அதாவது ரேவதி 2ஆம் பாவம். அந்த புதன் 12 மறைந்து விட்டார். புதன் பெற்ற சாரம் பூராடம் 1 சுக்கிரன். சுக்கிரன் அனுசம் 2 அம்சத்தில் நீசம். அடுத்து இந்த சுக்கிரன் அனுசம் 2 பெற்று அவரும் நீசமாகிவிட்டார். எனவே 1 கெட்டது, 2 கெட்டது, 7 கெட்டது, 11 கெட்டது. இப்படி திருமண வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய பாவங்கள் 1, 2, 7, 11 தான்.
இந்த 4 பாவங்களும் இந்த ஜாதகத்தில் பலவீனமாகி விட்டன. இவருக்கு இப்ப தற்போது நடக்கக்கூடிய திசை ராகு மகா திசை. ராகு மகா திசை சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு. இப்ப ராகு மகா திசை சுக்கிர புத்தி நடக்கும்போது இந்த சுக்கிரன் அம்சத்தில் நீசம். இந்த சுக்கிர புத்தி அவருக்கு திருமண வாய்ப்பை வழங்குமா என்பது கேள்விக்குறிதான். அடுத்து அப்படி இவருக்கு சுக்கிர புத்தி முடிந்து சூரிய புத்தி வருகிறது. சூரிய புத்தி 12, அந்த நட்சத்திரநாதன் 8. அப்ப தொடர்ச்சியா அப்படியே போயிட்டு இருக்கு. கேது பெற்ற சாரணன் சுக்கிரன் அம்சத்தில் நீசம். சூரிய புத்தி முடிந்து சந்திர புத்தி முடிந்து செவ்வாய் புத்தி. இப்படியே போனா ராகு திசை முழுமையாக முடிந்துவிடும். அப்ப இவருக்கு திருமணம் உண்டா இல்லையா, கை கூடுமா கூடாதா? அதாவது ஜாதக ரீதியாக திசா புத்தி ரீதியாக இவருக்கு கிரகங்கள் ஒத்துழைக்கவில்லை திருமணத்திற்கு. இனிவரும் இப்போது நடக்கின்ற சுக்கிர புத்தியும் அடுத்து வரக்கூடிய புத்திகளும் இவருக்கு ராகு திசை முழுக்கவே திருமண வாய்ப்பை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கும். இவர் இந்த லக்னாதிபதி நிலை கட்டால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். எளிதில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் அவர் திணறுவார். எளிதில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவார். அந்த தடுமாற்றத்தை குறைத்துக் கொண்டு சமயோகிதி புத்தி விதமாக செயல்பட்டால் அவருக்கு திருமணம் உண்டு. ஆனால் அவர் ஒன்று சமுதாயத்துக்கு மாறுபட்ட முறையில் மறுமணமோ அல்லது விதவை திருமணமோ அல்லது ஒரு கலப்பு திருமணமோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். அல்லது அதாவது ஒரு வசதி வாய்ந்த பெண் வேண்டாம், நம்ம கிடைச்ச குடும்பத்தை நடத்தா போதும் அப்படின்னு ஒரு எளிமையான தன்னை விட்டு கொடுத்து போனாதான் திருமணம் நடக்கும். இல்லைன்னா திருமணம் இது எல்லையற்ற தாமதத்தை கொடுத்து விடும் என்பதை நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா நாடி முறையில குரு என்பவர் ஜீவன். இந்த குரு என்ன சாரம் பெற்றிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு சூரியனுடைய சாரம் பெற்றிருக்கார். அதாவது கார்த்திகை 3ஆம் பாதம் பெற்றிருக்கார். இந்த கர்மம் இந்த சனி கேது சாரம் பெற்றுள்ளார். எப்பவுமே சுகர் நாட்டில் ஒரு அருமையான சித்தாந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு கிரகம் தான் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திர அதிபதியாகவே மாறிவிடுவார் என்பது சுகர் நாடியுடைய தாரக மந்திரம். இந்த தாரக மந்திரத்தை வைத்து பார்க்கும்போது இந்த குருவான ஜீவனுக்கு அதாவது ஒரு கிரகத்துக்கு 6, 8 உள்ள கிரகங்கள் தன்னுடைய பகை நட்சத்திரங்கள் என்றால் அது அந்த பலனை தராது. இப்ப குரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் உள்ளார், சனி கேது நட்சத்திரத்தில் உள்ளார். இரண்டும் பகையான சாரங்கள், ஒன்றுக்கொன்று பகையான வீடுகள் 6, 8 அமைந்துள்ளது. எனவே இவருக்கு இந்த குரு சனி சேர்க்கையும் திருமண தாமதத்தை ஏற்படுத்தும். சுகநாடியில முழுமையா ஆய்வு செய்யணும்னா சுருக்கமா பார்க்கணும்னா 2, 1, 2, 7, 11 ஆகிய பாவங்களை பார்க்கணும். அப்புறம் திருமணம் தடப்படுறதுக்கு சுகநாடியில நிறைய விதிகள் இருக்கு. இப்போ ஒன்று சுருக்கமாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒன்றுக்கொன்று பகையான சாரங்கள்ல 6, 8 கிரகங்கள் நிற்பது. அதே மாதிரி குறிச்சுப்புறன் 6 நிற்பது. குறிச்சுப்புறன் 6 இருந்தாவே திருமணம் தாமதப்படும். ஏன் குறிச்சுப்புறன் 6 இருந்தால் திருமணம் தாமதப்படும் கேட்டீங்கன்னா குரு என்பவர் நாடி முறையில் ஜீவனாக அழைக்கப்படுகிறார். சுக்கிரன் என்பது கலத்தரக்காரர்களாக அறியப்படுகிறார். எனவே குறிச்சுப்புறன் 6 இருந்தாலும் திருமணம் தடைப்படும். திருமணம் தடைபடுவதற்கு இதற்கு உபவிதிகள் நிறைய இருக்கு. ஆனால் ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கும் போது நூற்றுக்கணக்கான உபவிதிகளை கூறி குழப்புவதை விட தெளிவாக 1ஆம் இடம் லக்கண புள்ளி, 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் என்று வரிசையாக ஆய்வு செய்தாலே போதும் ஏன் திருமண தாமதம் என்ற முடிவுக்கு வந்துவிடலாம் என்று கூறிக்கொள்கிறேன். நான் தொடர்ச்சியாகவே பல ஜாதகங்களை ஏன் திருமண தடை என்பதை பற்றி நான் ஒவ்வொன்றாக சொல்லவிருக்கிறேன். ஒரு 10 ஜாதகங்களை போட்டு சொன்னோம்னா எல்லா பொதுமக்களும் சரி, ஜோதிட கற்றுக்கொடுக்கும் சரி, ஜோதிட அறிந்தவர்களும் சரி, இந்த திருமண தடைக்கு சுருக்கமாக எடுக்க வேண்டிய கணக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துடும். அதனால தொடர்ந்து என்னுடைய காணொலியை பாருங்க. உதயம் அஸ்ட்ரோ என்னுடைய வலைதளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. உங்களுடைய அன்பான ஒரு உதவிக்கு நான் என்றும் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.